என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று தினத்திலும் 1ஆம் தேதியாக இருந்ததுனால நான் அந்த நாளுக்குரிய செய்தியை நான் கொடுத்தேன். ஆனாலும் மறுபடியுமாய் அமலேக்கனை நாம் ஜெயிக்க வேண்டும், அமலேக்கனை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்வது? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அவனுடைய அந்த எப்படியெல்லாம் மோசே அமலேக்கனை ஜெயித்தான், கானானுக்கு போகிற அந்த ஜனங்களை வழிமறித்த அமலேக்கனை மேற்கொள்வதற்காக மோசையை கர்த்தர் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த மோசே எப்படி இந்த அமலேக்கனை மேற்கொண்டான், இதை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். நம்ம நேற்றுக்கு முந்தின நாள் நான் சொன்னேன், பட்டய கருக்கினாலே கீழே யோசுவா அவன் முறியடித்தான். பிரியமானவர்களே, பட்டயத்தினால் முறியடித்தான். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்ம கையில் இருக்கணும். ஆவிக்குரிய யுத்தங்கள், அதில் நம்ம சரி செய்ய வேண்டிய காரியம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய காரியம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆவியின் பட்டயமாகிய அந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இந்த பட்டயம் யார்கிட்ட இல்லையோ கர்த்தருடைய பிள்ளைகளை அமலேக்கனை ஜெயிக்க முடியாது. நம்ம நிறைய ப்ரொடெக்ட் பண்ணுறோம், கரெக்டு. தலை சீராவை அணியலாம், பாதரட்சி அணியலாம், விசுவாசன்ற கேடயத்தை பிடிக்கலாம், மார்க்கவசத்தை தரித்து கொள்ளலாம், ஹெல்மெட் போட்டுக்கலாம், நல்லது தான். ஆனால் அதை தாண்டி அவன் வந்து உங்கள் கிட்ட வந்து போராடினா நீங்கள் எத்தனை நாள் டிஃபெண்டராக இருக்க போகிறீங்க? என்னைக்கு அவனை தாக்க போகிறீங்க? நிறைய பேர் பிசாசியன் கிட்ட வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்காங்க. ஆனால் அவனை அழிக்கிறதற்காக தேவன் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாதே. உங்கள் மேலே ஒரு தேவனின் திட்டம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். தம்முடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அடிப்படை உரிமம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிசாசை மேற்கொள்ள, அவனை வெட்டுவதற்கு, அவனை வீழ்த்துவதற்கு உங்கள் கையில் கர்த்தர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நிறைய பேர் பிசாசு ஓட்டுறது வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. பிசாசு ஓட்டுவது வரம் அல்ல, தேவ பிள்ளையினுடைய அடிப்படை அதிகாரம். தீர்க்க தரிசனம் சொல்வது ஒருவேளை அது வரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவுபடுத்துகிறார். எல்லாம் வரங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் பிசாசு விரட்டுவது, இந்த அமலேக்கனை மேற்கொள்ளுது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அதிகாரம். அப்போ இந்த ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எவ்வளவு பயன்படுத்துகிறோம், இந்த சாட்சியின் வசனத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களோடு நேற்று முந்தின நாள் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த ஆவியின் பட்டயமாகிய இந்த வேத வசனத்தை பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தை இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது ரொம்ப முக்கியமானது. ஷார்பன் தன் த டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் என்று வாசிக்கிறோம். அது பயங்கர கூர்மையானது. இந்த வார்த்தை எவ்வளவு கூர்மையானது, இருபுறமும் கருக்குள்ளது. ஒன்று எதிரியை வெட்டி வீழ்த்தும், அடுத்தது நம்ம வாழ்க்கையும் வெட்டும், நம்ம வாழ்க்கையும் குத்தும். நிறைய பேர் பைபிள் படிக்கும்போது வாக்குத்தத்தத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. அமலேக்கனை மேற்கொள்ளணுமா, இருபுறமும் கருக்குள்ள இந்த ஆவியின் பட்டயம் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்கள் கையில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தணும். ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் எடுத்துகிட்டு போகிறது அல்ல. இந்த வேத வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. நம்ம எதிரியை தாக்கிட்டோம், ரைட்டு, சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஒரு பக்கம் எதிரி வெட்டி வீழ்த்தப்படுவான், அடுத்த பக்கம் நான் என்னை வெட்டுவதற்கு அதை பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு அருவருப்பான, தேவன் விரும்பாத காரியமெல்லாம் இந்த ஆவியின் பட்டயம் வேறு பிரிக்கிறது. எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுகிறது, அறுத்து எறியப்பட வேண்டும்.
எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத உணர்வுகள், எதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம் என்னிடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதோ, இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்தினால அது வெட்டி அது பிரிக்கப்பட வேண்டும். டெய்லி வேதத்தை படிக்கலைன்னா எதெல்லாம் குப்பைகளோ, எதெல்லாம் அருவருப்பானதோ அதெல்லாம் வந்து ஒட்டிக்கும். இதை பிரிக்கிறது. உலகத்தில் மாசுபடிந்த உலகம், இதில் வாழ்கிறோம். கரப்படுத்துகிற ஒரு உலகம், அதில் தான் வாழ்கிறோம். நம்ம உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நம்ம மேலே ஒட்டி 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 இதெல்லாம் நம்மளை அங்கே அமலேக்கனிடத்தில் தோற்க செய்துவிடும். உலக கவலைகள், மாம்ச போராட்டம், இதெல்லாம் போராடும். வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் யார் யார்கிட்ட இருக்குதோ, யார் யார் பயன்படுத்துகிறாங்களோ, ஒரு பக்கம் அவனை குத்தும், அவனை வெட்டும், அடுத்த பக்கம் நம்மளை குத்தணும். பைபிள் படிக்கும்போது உங்களை குத்துதா? பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை வந்துச்சுன்னா அந்த பைபிளை, அந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் போயிடுறோமா? சிலது நமக்குன்னே கர்த்தர் பேசுகிற மாதிரி பேசுவார், அதை கண்டுக்காமல் நீங்கள் விட்டுறீங்களா? அது ஆக்டிவாக இருக்கிறத கூட பல நேரம் நம்ம பேசிவாக ஆக்கிடுறோம்ல, எனக்கு இல்லை அப்படின்றோம்ல. பிரசங்கம் கேட்கும்போது கர்த்தருடைய வசனம் நம்மளை குத்தும். நம்ம அமலேக்கனை மேற்கொள்ளணுமா? குத்த இடம் கொடுங்க. குத்தப்பட்டவர்கள் தான் போய் பேதுருட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேறு பிரிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உருவ குத்தும். கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லாததை அகற்றும். கர்த்தருடைய வார்த்தையினுடைய மேன்மையை எபிரேயர் 4:12 வாசிக்கிறோமே. இன்றைக்கி இந்த வசனத்தை பெருசாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிடலாமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஷார்ப், அவ்வளவு அது ஷார்ப், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும். தனித்தனியாக ஆண்டதை பிரிக்கிறார். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. என்ன யோசிக்கிற? யாரும் வந்துட்டு நான் யோசிச்சது தப்பாக கரெக்டாலாம் சொல்ல முடியாது. தப்பு தான். பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஆவியானவர் வசனத்தினால தெளிவுபடுத்துவார். அதனால தான் இந்த பைபிளை ஒழுங்காக படிக்கிறவங்களுக்கு சில நேரம் சிலவங்களை நம்ம போதனை கூட பண்ணலாம், இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அது நமக்கும் பொருந்தும் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பாருங்களேன், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளிலே நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இந்த வசனத்தை கொண்டு போதிச்சா நம்மையும் வெட்டணும், பிறரையும் வெட்டணும், அமலேக்கனையும் வெட்டணும். அமலேக்கனை மேற்கொள்வதற்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேணும். அந்த பட்டயத்தினால் ஜெயிக்க, அமலேக்கனை வெட்ட தேவன் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அமலேக்கனை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் பெரிய பொறுப்பு தந்திருக்கிறீர். அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற அந்த அமலேக்கனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் வெட்ட, ஆண்டவரே அவனை மேற்கொள்ள, அவன் எங்களை மேற்கொள்ளக்கூடாதுன்னா எங்களுக்கும் அந்த பட்டயம் எங்களையும் வெட்டணும், எங்களையும் குத்தணும். அதற்கும் எங்களை விட்டு கொடுக்குறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், ஜெயத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.